பொங்கல் வருவதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடிய சூழலில் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டை குறித்த தீர்ப்பை இன்று வழங்க முடியாது என்று கூறியுள்ளது. இதை பற்றி நம்மிடையே இருக்கக்கூடிய அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதியிடம் கேட்கலாம். மேம் வணக்கம். மேம், தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை எப்படியாவது நடத்தியாகும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் உச்சநீதிமன்றம் இன்று ஜல்லிக்கட்டு குறித்த தீர்ப்பை இன்று வழங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் இந்த ஜல்லிக்கட்டு என்பது எவ்வளோ பாரம்பரியமானது, எத்தனை வருஷங்களாக நடத்தப்படுது, எந்த காளையுமே இதில் துன்புறுத்தப்படலை. ஆக்சுவலாக காளை அடக்க போனவங்க இறந்துருக்காங்களே தவிர காளைகள் இறந்ததா வரலாறே கிடையாது. நீங்கள் ஸ்பெயின்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை குத்தி குத்தி கொலை பண்ணுவாங்க, துடிக்க கொலை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நம்ம காளைகளை குழந்தைங்க மாதிரி ஒருத்தர் வீட்டிலே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தெளிவாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழக அரசு சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கும் போதே நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க. பிரதம மந்திரிகிட்டே மனு கொடுத்தோம். இந்த தடவை நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தீர்ப்பு உண்மையிலே மிகவும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இது ஒருத்தருடைய நலனுக்காகவும் ஒரு ஊரோட நலனுக்காகவும் இல்லை, ஒரு தமிழ்நாடே இன்றைக்கி கோரிக்கை வைக்கிறாங்க, தமிழக மக்களே கோரிக்கை வைக்கிறாங்க. எங்கள் பாரம்பரிய விளையாட்டை நாங்கள் நடத்தியே தீரணும், இது எங்களுடைய பரம்பரையாக வரக்கூடிய விளையாட்டு, பல ஆண்டு காலமாக நடக்குதுன்னு உண்மையிலே வருந்தத்தக்க விஷயமா இருக்குது. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் அடுத்ததாக அவசர சட்டம் கொண்டு வரணுமா வேண்டாமா என்ற முடிவை எடுக்க போவதாக மத்திய அமைச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அவசர சட்டம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அடுத்ததாக அதிமுக சார்பாகவோ அல்லது தமிழக சார்பாகவோ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்களும் மரியாதைக்குரிய எங்கள் கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்களும் இதை பற்றி ஏற்கனவே மாண்புமிகு பாரத பிரதமருக்கு தெளிவாக கடிதம் எழுதி இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம். ஒரு தனி கவனிப்பு கொண்டு தனி சட்டம் மத்திய அரசு செய்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலிருந்து நம்ம காலை எடுத்துட்டாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய முடிவு வந்துடும். ஆகவே அதை மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். மாநில அரசும் நிச்சயமாக ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு, ஏன்னா எங்கள் அம்மாவுடைய போராட்டங்களில் முக்கியமான போராட்டங்களில் இதுவும் ஒன்று. ஆகவே நிச்சயமாக இதை நடத்துவதற்கு தமிழக அரசு எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கும் என்ற அதில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் நேற்றுக்கு அந்த அறிவிப்பை கூட வெளியிட்டிருக்காரு. நல்லது நடக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும். மேம், ஒரு சில எதிர்கட்சிகளை பொறுத்தவரை அதிமுக குறிப்பாக தமிழக அரசு பொறுத்தவரை சரியான நடவடிக்கை அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதே நேரத்தில் திமுக நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு இருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பாக தமிழக அரசு சரியான அழுத்தம் கொடுத்தல. இந்நிலையில் நேற்று கூட அங்கே மத்திய அமைச்சரை போய் சந்திச்சது ஒரு தாமதமான முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க மேம் நீங்கள்? அதாவது திமுக எல்லாத்தையுமே அரசியலாக்கிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அழுத்தம் கொடுக்கலங்கிறாங்க. அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது தான் அன்றைக்கு இருந்த மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் காளைகள் துன்புறுத்தப்படுது, இது அரக்கத்தனமான விளையாட்டுன்னு பதிவு பண்ணதுனால தான் அந்த பட்டியலிலே காளைகளை சேர்த்தது. அன்றைக்கு கூட இருந்த திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா? காங்கிரஸ் எடுத்து உண்ணாவிரதம் இருந்தாங்களா? இல்லை வெளிநடப்பு செஞ்சாங்களா? இல்லை எங்கள் பாரம்பரிய விளையாட்டை காங்கிரஸ் இன்னைக்கு தடை பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு, அதை நீங்கள் வாபஸ் வாங்கணும், அந்த பட்டியல் அந்த காலை எடுக்கணும்னு என்னைக்காவது இன்றைக்கு நடத்துகிற மாதிரி போராட்டம் நடத்தியிருக்காங்களா? எதுவுமே பண்ணல. மத்திய அரசில் பங்கு கொண்டவங்க நாங்கள் மத்திய அரசில் பங்கே கொள்ளலை. இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் எவ்வளோ அழுத்தம் கொடுத்துருக்கோம் என்பது எல்லாருக்குமே தெரியும். மாண்புமிகு பாரத பிரதமரை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா வைக்கிற பட்டியல்கள் முக்கியமாக அந்த காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை போலவே ஜல்லிக்கட்டு முக்கிய அம்சத்தில் இருந்தது. அதே போல் மாண்புமிகு அம்மா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே நம்முடைய வக்கீல்கள் மூலமாக பல அழுத்தத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் திமுக எல்லாத்தையுமே அரசியல் ஆக்குறது நல்லா இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உண்மையாக ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு நினச்சா எல்லாருடைய கை கோக்கட்டும், அரசோட கைகோற்று. இதுக்கு எப்படி நம்ம ஜல்லிக்கட்டை கொண்டு வரோம், இது மக்களுடைய பிரச்சனை. இதில் உட்காந்துட்டு அண்ணா திமுக செய்யலைன்னா நாங்களும் நிறைய சொல்ல தயாராக இருக்கோம். எப்பொழுது இது கொண்டு வரப்பட்டது, எப்பொழுது இந்த காலை பட்டியலில் சேர்க்கப்பட்டது, என்னைக்கு என்ன செஞ்சாங்க திமுக, எல்லாத்தையுமே சொல்ல நாங்களும் தயாராக இருக்கோம். ஆனால் இன்றைக்கு முக்கியம் அரசியல் அல்ல, ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும். அதுதான் எல்லாருடைய கோரிக்கை, எங்கள் அரசினுடைய தீர்மானமும் அதுதான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் தடையை மீறி ஜல்லிக்கட்டை நடத்த ஆதரவு தரும் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல ஒரு சில இடங்களில் ஏற்கனவே ஜல்லிக்கட்டை நடத்த தொடங்கிவிட்டாங்க. இதனால நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டை நடத்துவோம் சொல்லியிருக்காரு. ஸோ அதிமுகவுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்? தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடந்தால் அதிமுக சப்போர்ட் பண்ணுமா? கண்டிப்பாக அரசு என்ன நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பதனால் அரசு சார்பில் விரைவாக பதில் வரும். நிச்சயமாக அரசு சார்பில் என்ன பண்ண போகிறோங்கிற பதில் விரைவில் வரும்.